அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் கர்மான்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சிம்பிளாக பார்ப்போம். இப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது நம்ம எங்கே பார்த்தாலும் இப்போ நம்ம கேள்விப்படுறோம். இந்த கர்மா தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கையை வடிவமைக்குது, இந்த கர்மானால தான் நம்ம கஷ்டப்படுறோம், இந்த கர்மானால தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு எதற்கெடுத்தாலும் இந்த கர்மா இந்த வார்த்தை அதிகமா பயன்படுத்தப்படுது. அப்ப என்ன அப்படிங்கறத நம்ம சிம்பிளா தெரிஞ்சுப்போம். கர்மானா என்னன்னா செயல்களின் விளைவு, அவ்வளவுதான். நாம் செய்த செயல்களின் விளைவு. அது நம்ம பல ஜென்மத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம், இல்ல போன ஜென்மத்துல செஞ்சிருக்கலாம், அல்லது 5 வயசுல பண்ணிருக்கலாம், 10 வயசுல பண்ணிருக்கலாம், 20 வயசுல பண்ணிருக்கலாம், போன நிமிஷம் கூட பண்ணிருக்கலாம், இந்த நிமிஷமும் நம்ம பண்ணலாம். சோ கர்மானா எப்பயோ நம்ம பண்ணினதுனுடைய தொகுப்பு தான். இப்ப நம்ம பண்றது நமக்கு அதுல போய் ஆட் ஆகாது, விளைவை தராது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கர்மானா என்னன்னா செயல்களின் விளைவு. அது இறந்த காலம், நிகழ்காலம், நம்ம எதிர்காலமானதும் தொடர்ந்து நமக்கு நிகழ்காலமாகி கடந்த காலமா போயிட்டே தான் இருக்கு இல்லையா? எதிர்காலம்னு ஒண்ணு தனியா இல்லைல்ல, அதுவுமே நிகழ்காலம் ஆகுது, அதுக்கப்புறம் அதுவும் கடந்த காலம் ஆயிடுது. அப்போ நம்ம தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கும் செயல்களின் விளைவை தான் நம்ம கர்மான்னு நம்ம சொல்றோம். இத 3 வகையா பிரிக்கிறாங்க. இதற்கு மேலேயும் நிறைய பிரிவுகள் இருக்கு. ஆனா இப்ப அந்த 3 விதமான அந்த பிரிவுகள் என்ன அப்படின்னா சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த சஞ்சீத கர்மா அப்படின்னா நம்ம ஒரு சில உயிரியாக இருந்த காலகட்டத்திலிருந்து நாம ஒரு புல்லாய், பூண்டாய், மரமாய், விலங்காய், பறவையாய், இப்படி நம்ம பல பிறப்புகள் எடுத்துதான் இன்னைக்கு இந்த மனித பிறப்பை நாம் எடுத்திருக்கோம். அப்போ இதுவரைக்கும் அந்த பதிவுகளின் தொகுப்பு பாத்தீங்கன்னா சஞ்சீத கர்மா. அதற்கப்புறம் நாம இந்த மனித பிறப்பு எடுத்து இங்க வரும்போது இதையெல்லாம் நான் வாழ்ந்து முடித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை நம்ம எடுத்துட்டு வர்றோம். அந்த பேக்கேஜ் தான் பிராரப்த கர்மா. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா, அவனுடைய பிராரப்தம் அது, அதனால அவனுக்கு அது அப்படி நடந்திருக்கு அப்படிம்பாங்க. சோ நம்ம அந்த பிராரப்த கர்மம் என்பது இந்த ஜென்மத்தில் நாம் வாழ்ந்து அதை நாம கழித்து விடுகிறேன் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிற அந்த கர்மா தான் பிராரப்த கர்மா. அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இந்த ஜென்மத்துல நாம எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பா அதுல இருக்கு. அதுக்கப்புறம் ஆகாமிய கர்மா. அந்த ஆகாமிய கர்மா அப்படின்னா என்னன்னா இந்த நொடி கூட நம்ம ஒரு செயலை செய்து கொண்டிருக்கோம் பாத்தீங்களா, ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். அப்ப இப்ப இந்த நொடி பண்ணுகிற செயல் கூட கர்மமாக மாறுகிறது. அந்த ஒரு செயல் செஞ்ச விளைவு தானங்க ஆகும். அப்ப நம்ம ஒண்ணு விதைக்கிறோம், அதை அறுவடை பண்ணி தானே ஆகணும். அது போல நம்ம இப்ப செய்யற செயலின் விளைவை நாம அனுபவிக்கதான் செய்வோம். அப்போ அது இந்த ஜென்மத்துல நாம இங்க இங்க இருக்க சூழ்நிலையில ஒரு செயல்களை செய்கிறோம் அல்லவா, அந்த செயலினுடைய தொகுப்பு தான் ஆகாமிய கர்மமா மாறுது. இப்போ இந்த சஞ்சீத கர்மம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன புரிதல் நமக்கு இருக்கணும். இந்த சஞ்சீத கர்மம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து தெரியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம நீண்டகால பயணம், இந்த உயிரானது ஒரு நீண்டகால பயணத்துலதான் இருக்கு. பல உடம்புகளை எடுத்து இது ஒரு நீண்டகால பயணத்துல இருக்கு. அப்படி பயணத்துல இருக்கும்போது ஒரு மானாக இருக்கும்போது ஒரு புலி வேட்டையாடி இருக்கலாம், ஒரு சிங்கம் வேட்டையாடி இருக்கலாம். அப்ப அந்த வலியோட வேதனையோட தான் அந்த மான் சாகும் இல்லையா, தன் உயிரை விடும். அப்போ அதுக்கு ஏற்படுற உடல் வேதனை, வலி, கோபம், இது எல்லாத்தையும் அந்த பேக்கேஜுக்குள்ள வச்சுட்டு தான் அது அந்த உடலை விடும். இதே போல அது இன்னொரு உயிரை துன்புறுத்தி இருந்தா
அந்த குற்ற உணர்ச்சியோட அது இருந்தாலும் சரி, இது போல ஒரு பசியோட ஒரு இறந்து போயிருந்தாலும் சரி, அந்த பசி உணர்வு, இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே நம்ம அனுபவித்த எல்லாமே ஒரு தொகுப்பாக அந்த சஞ்சித கர்மால இருக்கும். நம்ம எல்லா உடல் எடுத்து வந்த போதும் இருக்கு நம்ம செய்த செயல்களின் விளைவு, நாம் அனுபவித்த உணர்வுகளின் உணர்ச்சிகளின் விளைவு மொத்தமும் அதுல இருக்கும். இதுதான் சஞ்சித கர்மா. ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஜென்மம், மனித ஜென்மம் எடுத்த பிறகு மனிதனானவன் தேவனாகி அவன் இறை தன்மையாகவே ஆகக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு தகுதி வந்துருது. இறை நமக்கு அந்த தகுதியை கொடுக்குது. அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மனித ஜென்மம் எடுத்து நம்ம வரும்போது இதை நீ கரைத்துக்கொள், இந்த ஜென்மத்துல இந்த பேக்கேஜை நீ கரைச்சிரு அப்படின்னு. இதுதான் இங்க ஒரு கணக்கு. இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. இயற்கை நியதிப்படி இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த நம்ம இதெல்லாம் நம்ம இவ்வளவு கஷ்டம் இருந்தா, இவ்வளவு நமக்கு நல்லது இருந்தா இந்த கர்மத்தை நம்ம கழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 2 சூட்கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கொண்டு வந்துட்டு நம்ம இங்க என்ன பண்றோம்னா, முரண்படுகிறோம். நம்மளுடைய கை, கால், மூக்கு எல்லாமே நம்மளுடைய சித்தர்கள் சொல்றாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னா, நாம இந்த ஜென்மத்துல அனுபவிக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்கும் நம்ம ஏற்கனவே செய்த விளைவுகளின் தொகுப்பா தான் நம்ம அது இருக்கு. ஆனா நாம அதுல இருந்து முரண்படுறோம் அப்படிங்கிறாங்க. எனக்கே இப்படி ஒரு மூக்கு இருக்கு, எனக்கே இப்படி ஒரு கண் இருக்கு, எனக்கே இப்படி ஒரு கணவர், எனக்கே இப்படி ஒரு வாழ்க்கை, நான் ஏன் ஏழையாக பிறந்தேன், எனக்கு 4 வீடு வேணும் இல்லையா, எனக்கு வீடு இல்லாம நான் ஏன் இருக்கணும், நான் ஏன் கஷ்டப்படணும். அப்போ நம்ம அந்த கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நாம விரும்பணும், முயற்சி பண்ணணும். ஆனா அந்த முயற்சி பண்றதை விட்டுட்டு ஏன் கஷ்டம்னு நமக்கு நாமே போராடி கொள்கிறோம் பாத்தீங்களா. எனக்கு மட்டும்தான் இப்படி கஷ்டம், எனக்கு மட்டும்தான் வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்ட்டு நம்மை நாமே வருத்தி கொண்டு அந்த சின்ன சுழற்சிக்குள்ளேயே சுத்திட்டு இருப்போம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் நாம செயல்படாம அந்த சுழற்சிக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருப்போம். அப்படி சுத்தும் போதுதான் நாம ஒரு சில செயல்களை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த செயல்கள் தான் ஆகாமியமா மாறுது. இது எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஊட்டிக்கு டூர் போறோம். அப்ப டூர் போகும்போது நம்ம ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் ட்ரெஸ், பணம் எல்லாமே எடுத்துட்டு போவோம் அங்க போய் செலவு பண்றதுக்காக. ஆனா அங்க போயிட்டு அங்க நிறைய புடவை பிசினஸ் இல்ல அந்த கம்பளி பிசினஸ் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். நீங்க கொண்டு வந்ததை போய் செலவு பண்ணணுங்கிறத மறந்துட்டு அந்த பிசினஸ் எல்லாம் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறத பார்த்துட்டு, அப்ப இன்னும் கொஞ்சம் வசதி வந்துட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கலாமே அப்படின்ட்டு என்ன பண்றீங்க, அங்க போய் அந்த பிசினஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சு அதுலயும் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சில செயல்களை செய்து அதன் மூலம் வர்ற அந்த பணத்தெல்லாம் என்ன பண்றீங்க, அந்த சூட்கேஸ்ல திரும்ப திரும்ப சேர்த்துட்டே வரீங்க. அப்போ திடீர்னு போக வேண்டிய நேரம் வந்துருது, உங்க டூர் முடிஞ்சு போயிருது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும், நம்ம கொண்டு வந்தது ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வந்தோம்னா இப்ப நம்ம அதை 1,10,000 ஆக்கிட்டோமே, இதை எப்படி செலவு பண்றது, அப்ப இன்னொரு டூர் தான் வந்தாதான் இதெல்லாம் செலவாகும். அடடா, நம்ம கொண்டு வந்ததே இதை செலவு பண்றதுக்கு தானே அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது, டூர் முடிஞ்ச பிறகு. இது எப்படின்னா, நம்ம மரண தருவாயில தான் நமக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆஹா, நம்ம கொண்டு வந்தது ஒண்ணு, நம்ம வந்ததுக்கான காரணம் ஒண்ணு, ஆனா இங்கு நாம் செய்தது வேறு. வந்த வேலை சொந்த வேலையை விட்டுட்டு எந்தெந்த வேலையவோ நம்ம செஞ்சுட்டோமே அப்படிங்கிறது அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அதனாலதான் நிறைய ஆகாமிய கர்மங்களையும் நாம் உருவாக்கி கொள்கிறோம். அப்படி உருவாக்குறதுனால நம்ம எந்த கர்மாவையும் நம்ம முடிக்க மாட்டேங்கிறோம். அந்த கர்மான்ற சுழற்சிக்குள்ளேயே தான் திரும்ப 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 சுத்திட்டு இருக்கோம். இப்ப இந்த ஜென்மத்துல நாம நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம இதுல இருந்து இன்னும் எப்படி இறையை அடைவது, நாம எப்படி பூர்ணமான மனிதனாக மாறுவது, எப்படி பிறப்பற்ற நிலையை அடைவது, நம்ம வந்த வேலை சொந்த வேலையை எல்லா வேலையும் பார்க்கணும், அதே நேரத்துல நம்ம சொந்த வேலையை நம்ம பார்க்கணும்ல, இந்த உயிருக்கான வேலையை நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்ப அப்படி பார்த்து பிறப்பற்ற நிலையை எப்படி அடையிறது அப்படின்னு நாம நினைக்காம
நம்ம என்ன பண்றோம், இந்த இந்த சூழலுக்குள்ளேயே சுற்றி 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 நம்மளுடைய கர்மங்களை கரைக்காமல் திரும்ப திரும்ப அந்த மனித ஜென்மம் எடுத்து 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 தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த பிறவி சூழல், அந்த சுழற்சி அப்படிங்கிறது முடிய மாட்டேங்குது. அப்போ இது முடியணும் அப்படின்னா நம்ம பொறுமையாக நிதானமாக நமக்குள்ள பார்த்து நம்மளை நாம செதுக்கி கொண்டு நமக்கு இருக்கின்ற சூழ்நிலைகளை மாற்ற வேண்டியதை மாற்றிக்கொண்டு ஏற்க வேண்டியதை ஏற்றுக்கொண்டு புரிய வேண்டியதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்ம நிதானமாகவும் பொறுமையாகவும் நம்ம வாழும்போது இந்த கர்மம் அனைத்தும் கரைவதை நாம் உணர முடியும். அப்போ இதை எல்லாத்தையும் கரைத்து நாம உள்ளுக்குள்ள இந்த பிறப்பற்ற நிலைக்கு போறதுதான் மனித ஜென்மத்தினுடைய ஒரு குறிக்கோள். அப்போ அதுக்குதான் இது திரும்ப திரும்ப இங்க பிறக்குது. அப்ப அந்த குறிக்கோளை அடைவதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், அதை நாம அடையிறதுக்காக ஏற்கனவே இதை அடைந்தவர்கள் நம்மளுடைய ரிஷிகளும் நம்மளுடைய சித்தர்களும் முன்னோர்களும் நமக்கு பல வழிமுறைகளை செய்து கொடுத்தாங்க. அதுதான் பக்தி யோகம், கர்மயோகம், கிரியா யோகம், ஞான யோகம், ராஜயோகம், இப்படி பல யோகங்களாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி வச்சாங்க. எப்படி பலாப்பழத்தை நம்ம சாப்பிடணும், அதே நேரத்துல ராமகிருஷ்ண பரமஹம்ச பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பலாப்பழத்தை சாப்பிடு, உனக்கு அது தேவைதான். ஆனா அதை தொடும்போது அதை அந்த இதுல இருந்து நம்ம அந்த அந்த பழத்துல இருந்து அதை நம்ம எடுக்கும் போதே பிசு பிசுன்னு இருக்கும். அப்போ நம்ம அந்த இறை நம்பிக்கை, நம்ம அந்த பிறப்பற்ற நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ள அந்த விழிப்புணர்வு, அதோட நம்ம இந்த வெளியில இருக்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அந்த கையில விழிப்புணர்வு என்ற விளக்கெண்ணெயை தடவி கொண்டு நீ அந்த பலாப்பழத்தை எடுக்கும் போது உன் கையில பிசு பிசுப்பு ஒட்டாது, நீ பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு தொடர்ச்சி இல்லாம கட் ஆயிடும், இல்லைன்னா பிசு பிசுன்னு கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிடும். அப்படி பிசு பிசுன்னு ஆகிறது தான் ஆகாமிய கர்மா. அதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த யோகங்களை பற்றியும் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.